ராணுன்ற பையன்தான் அவன் ஸ்கூல்லையே டாப்பர். ஃபைனல் எக்ஸாம் வரனால ரான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடயே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தாங்க. ரானும் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணான். ஒரு நாள் ரானோட வீட்டில் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. லேட் நைட் ஆனனால எல்லாரும் அங்கேயே தூங்கலான்னு முடிவும் பண்ணாங்க. அதில் 2 பேர் சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. ரானுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு. அதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னப்ப தூங்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு ஏச்சு பேட் ஸ்பிரிட் இருந்தா அப்படிதான் ஸ்மெல் வரும்னு சொன்னான். இதை கேட்டு பயத்திலே எல்லாரும் படுத்துட்டாங்க. அப்போ ஒரு பையனுக்கு மட்டும் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஏஞ்சி பார்த்தப்ப ரான் தான் செவத்தை இடிச்சுக்கிட்டே வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்த அந்த பையன் வீச்சுன்னு கத்துனான். தூங்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏஞ்சி ராணியும் படுக்க வச்சாங்க. இந்த டைம்ல பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு லைட்டை போட்டுட்டே தூங்க ஆரம்பிச்சாங்க. மார்னிங் ஏஞ்சப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இனிமே இவன் கூட ஸ்டே பண்ணி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே கிளம்புனாங்க. அப்போ ரான் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சான். அந்த சிரிப்புக்கான காரணம் என்னன்னா, ரான் தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக படிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கான்றது. இப்போ நேற்று நைட் நடந்ததெல்லாம்